இன்னைக்கு இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே. ஆனால் இந்த விமென்ஸ் டே எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை தெரியலன்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க. இந்த வீடியோவில் நான் சிம்பிளா விமென்ஸ் டேயோட ஹிஸ்டரியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. இந்த விமென்ஸ் டே அப்படின்ற ஒரு விஷயமே முதல்ல 1908ல் துவங்கப்படுற ஒரு விஷயம் நம்ம சொல்லலாங்க. 1908ல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதோட உச்சத்தில் இருந்துச்சு. நிறைய பாதிப்புகள் அதனால ஏற்பட்டு இருந்துச்சுங்க, எஸ்பெஷலாக பெண்களுக்கு. அந்த டைமில் யூஎஸில் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் நிறைய பெண்கள் ரொம்ப ஒரு மோசமான விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு அவங்களோட ஒர்க் என்விரான்மெண்ட்டில் ஒரு ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லை, சுகாதாரம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் நியாயமான கூலி அவங்களுக்கு தரப்படலை, அது மாதிரி பேசிக்கான ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே அங்கே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஈக்குவல் ரைட்ஸ் அவங்க கிட்ட வந்து கிடையாது அந்த டைமில். ஸோ அதனால 1908ல் கிட்டத்தட்ட 15,000 பெண்கள் அந்த டைமில், அதுவும் எஸ்பெஷலாக இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற இந்த பெண்கள் ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடத்துனாங்க நியூயார்க்கில். ஸோ அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்புறமா தான் இந்த விமென்ஸ் டே அப்படின்ற ஒரு விஷயம், அவங்களோட ரைட்ஸையும் அவங்களோட ஈக்குவாலிட்டியும் அப்புறம் அவங்களுக்கான பேசிக் நீட்ஸுக்கான குறிக்கிற இந்த ஒரு விஷயமா இந்த ஒரு நாள் உருவாகணும் அப்படின்ற ஒரு விஷயம் துவங்கப்பட்டுச்சுங்க. அதுக்கப்புறமா 1909ல் யூஎஸ் இது அஃபிஷியலாக அவங்க நாட்டில் விமென்ஸ் டே அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதுவும் February 28 அன்னைக்கு விமென்ஸ் டே வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யூஎஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. யூஎஸ்ல இப்போ விமென்ஸ் டே வந்துருச்சுங்க. ஆனால் அது ஒரு நேஷனல் விமென்ஸ் டேவாக தான் இருந்துச்சு தவிர அது ஒரு இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேவாக மாறலை. ஸோ இது எப்போ இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேவாக மாறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அடுத்த வருஷம் 1910ல் கிளாரா ஜெட்கிட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜெர்மன் ஆக்டிவிஸ்ட், அவங்க ஒரு இன்டர்நேஷனல் விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது டென்மார்க்கில். அங்கே நிறைய பெண்கள், நிறைய லேபர் யூனியனில் இருக்க பெண்களாக இருக்கட்டும், இல்லைனா விமென் யூனியனில் இருக்க பெண்களாக இருக்கட்டும், இவங்களாம் அசம்பிள் ஆயிருந்தாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு ப்ரொபோசல் மேக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கி உலகம் முழுக்க இது கொண்டாடணும் இந்த நாளில் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நாள் ஒன்று சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா March 19th. ஸோ March 19th தான் அந்த டைம் ஒரு இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே அப்படின்ற ஒரு ப்ரொபோசலை அவங்க கொண்டு வந்தாங்க. பட் அது எல்லா கண்ட்ரிஸ்க்கும் போலங்க. அடுத்த வருஷம் 1911ல் ஆஸ்திரியா, டென்மார்க், இல்லைனா சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, இந்த மாதிரி கண்ட்ரீஸில் மட்டும்தான் இவங்க இந்த மீட்டிங் போட்டாங்கல்ல. அதுக்கப்புறமா நடந்த ஒரு விஷயம், இந்த விமென்ஸ் டே அப்படின்ற ஒரு விஷயம் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் மட்டும்தான் கொண்டாடப்பட்டுச்சு. ஸோ இது இன்னும் இன்டர்நேஷனலாக ஆகலை. ஸோ இது எப்போ இன்டர்நேஷனல் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷமா இது உலகம் முழுக்க மெதுவாக கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சு கடைசியாக 1914ல் ரஷ்யாக்குள்ள வந்துச்சுங்க. 1914ல் 1913 டைம்ல ரஷ்யாக்குள்ள வந்துச்சு. ரஷ்யாவில் அங்கே இருக்க பெண்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேவை February 23rd செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது February 23rd அந்த டைம்ல, அதுவும் இந்த அவங்க வந்து ஃபாலோ பண்ணது ஜூலியன் கேலண்டர் பிரகாரம் February 28ன்றது இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்க இந்த March 8 தான் நம்ம சொல்லாங்க. இந்த March 8 தான் அப்போ வந்து ஜூலியன் கேலண்டர் பிரகாரம் February 28 இருந்துச்சு. 23 இருந்துச்சு. ஸோ இந்த ரஷ்யா தான் இந்த முதல் நாள், இந்த March 8 அப்படின்ற ஒரு நாளையே வந்து ஃபிக்ஸ் பண்ணி இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலுமே இது உலகம் முழுக்க செலிப்ரேட் பண்ணப்படலைங்க அந்த டைம்லையும். ஆனால் இது எப்போ செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சுன்னா 1914, அதுக்கு அடுத்த வருஷமே யூரோப்பில் இருக்க வேர்ல்டு வார் I துவங்குச்சு. யூரோப்பில் இருக்க எல்லா விமென், யூரோப் கண்ட்ரீஸில் இருக்க எல்லா விமெனும் சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. அந்த ப்ரொட்டஸ்டோட ரிசல்ட்டாக இந்த விமென்ஸ் டே அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் போய் பரவ ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பெண்கள் அவங்களுக்கான ஓட்டு உரிமையை கேட்கறதா இருக்கட்டும், இல்லை சம உரிமையை கேட்கறதா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களோட பாதிப்பை எடுத்து சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே நிறைய நடந்துச்சு இந்த ப்ரொட்டஸ்ட்ல. ஈவன் பிரெட் அண்ட் பீசஸ், இல்லைனா பிரெட் அண்ட் ரோசஸ் அப்படின்ற கீழே ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக 1975ல் யூஎஸ் இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே அப்படின்ற ஒரு விஷயத்தை அஃபிஷியலாக கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா வேர்ல்டு வைடு அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம March 8 அப்போ இந்த இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா விமென்க்கும், எல்லா பெண்களுக்கும், எஸ்பெஷலாக என்னோட தோழிகளுக்கும், இல்லைனா என்னோட தாய்மார்கள் போன்ற இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், ஹாப்பி விமென்ஸ் டே, இன்டர்நேஷனல் ஹாப்பி விமென்ஸ் டே. தேங்க்யூ. ஸோ நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.